ஹாய் காய்ஸ், 2 பூனைக்குட்டியை நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி யார் பண்ணாங்களோன்னு தெரியல. அவங்க அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது அது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பூனைக்குட்டி கத்தினே இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரில. அவங்க அம்மா வரும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தா அவங்க அம்மா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடம் விட்டா சேஃப் இல்லை. அதனால நானும் எங்கள் அண்ணனும் ரெஸ்கியூ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப நேரமாக அது வெளியே கொண்டு வராங்க ட்ரை பண்ணால் அது பயந்து எங்களை பார்த்து ஒழிஞ்சிக்குச்சு. அதுக்கப்புறம் தான் அது நினச்சிக்கிட்டு நாங்கள் காப்பாற்ற வரேன்னு சொல்லி எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த 2 பூனைக்குட்டியும் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப பசியிலே கத்திட்டே இருந்தாங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பால் சாதம் வச்சிட்டோம். சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி பூனைக்குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவும் உங்களை மாதிரி ஒரு உயிரினம் தானே. அது அம்மா இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு அம்மா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதேமாரி தான் அதுவும் கஷ்டப்படுது. அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியோடு இருந்தாங்க காய்ஸ். இந்த பூனைக்குட்டியை விடுறதுக்கு எப்படி தான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ தெரில கைஸ். அவ்வளோ சின்ன குட்டிங்களாக இருக்குது பாருங்களா நீங்களே. ஒரு வழியாக நம்ம வீட்டில் எல்லாருக்கூடையும் பழகி அவ்வளோ ஹாப்பியோடு இருந்தாங்க கைஸ். அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத நீங்களே பாருங்கள். காலிலேருந்து இவ்வளோ பசியில் இருந்துச்சு. நாங்கள் இட்டுன்னு சாப்பாடு கொடுத்தோம். சாப்பிட்டு எனக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் பூனைனா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு எத்தனை போய் அதுக்கு ஏதாச்சும் கொடுங்க காய்ஸ். பாருங்கள் இவ்வளோ பசியில் இருந்து அந்த பசியிலே எங்களை பார்த்து பயந்து அப்படியே ஓடி எனக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் அந்த கேமராவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பூனையை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். அப்போ 2 பேருமே நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க அக்காவை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இதுங்க 2 பேருக்கும் அக்காவுக்கு சோமவாரின்னு பேர் வச்சுக்கிறேன். தங்கச்சிக்கு ஹீமாவாரின் பேர் வச்சுக்கிறேன். இப்படி பொம்படத்தில் வர மாதிரி சின்சான் சொல்லுவான்ல அதே மாதிரி தான் நாங்களும் பேர் வச்சுருக்கிறோம். இனிமேட்டு இந்த பூனைக்குட்டையை வச்சு நாங்கள் நிறையா வீடியோ போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நம்ம டோக்கன் வாங்கணும் மாதிரி. ஆமா அவருக்கு நெய் அபிஷேகம் அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டுக்கிறோம் பாரு. இந்த நம்ம நெய் கொடுக்குறோம்ல, இப்போ அவங்க நெய் போட்டு நம்ம கொடுக்குது. ஆமா இப்போ நம்ம போட்டு எடுத்துன்னு போற நெய்யை அங்கே போடுறோம்ல.